அன்பான அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். சனி பகவானை பொறுத்தளவுக்கு ரிட்ராகேஷன், அதாவது வக்ர நிலை அடைகிறது. வக்ரம்னாக்க பலம் இழந்து காணப்படுதல். இருக்கிறதுலேயே சனியை போல் கொடுப்பவரும் இல்லை, சனியை போல் கெடுப்பவரும் இல்லை. அப்போ சனி கொடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது, சனி கெடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது. அதே போல் சனி பகவானை பொறுத்தளவுக்கு எல்லாருமே ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லுவாங்க, சனி பார்த்த இடம் பாழ் அப்படின்னு சொல்லுவாங்க, சனி நின்ற இடமும் பாழ் அப்படிம்பாங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் கும்பத்தில் இருந்து சனி பகவான் சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருந்து வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய சதய நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரலும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருவார் அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்கா பார்ப்போமா? அன்பார்ந்த சிம்மராசி என்பர்களே, உங்களுக்கு ஏற்கனவே 6ல் இருந்த சனி பகவான் 7ல் வந்து கெண்டச்சனி அப்படின்றார். எப்பொழுதுமே சூரியனுடைய புதல்வனான சனி பகவான் அப்பாவுக்கும் பையனுக்கும் எப்போதுமே ஒத்து போகாது. அதுலேயும் 7ல் ஆட்சி பெற்ற சனி. அப்போ கெண்டச்சனி. அப்போ கெண்டச்சனி அப்படின்னா என்ன அப்படின்னாக்க கெண்டங்களை கொடுக்கக்கூடிய சனி. சரி, கெண்டங்கள்னால் எப்படி கொடுக்கும்? ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னாக்க புல்டோசர் இடித்து கூட பழிச்சிருவான், புல் தடுக்கி மரணம் அடையக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்கும். அதுக்கு பேர் தான் கெண்டச்சனி. அப்போ இந்த காலகட்டங்களில் கெண்டச்சனி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பெரும்பாலும் தனி வாகனம் ஓட்டுறது பதில் பொது போக்குவரத்தில் போகும்பொழுது வரக்கூடியவர்களுடைய கிரக நிலவரங்கள் நல்லா இருந்து நம்ம பிரச்சனையிலேருந்து தப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை நாங்கள் போன சனிப்பெயர்ச்சியிலே சொல்லியிருப்போம், பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்கன்னு. ஆனால் இந்த 140 நாள் உங்களுக்கு ரிலாக்ஸ் பீரியடு கிடச்சிருக்கு. அது என்ன சாமி ரிலாக்ஸ் பீரியடு அப்படின்னு சொன்னாக்க 140 நாள் சனி பகவான் வக்ரம் அடைகிறார். வக்ரம் அடைகிறார் அப்படின்னாக்க பலம் இழக்கிறார். சனி பகவான் பலம் இழந்தால், கண்டச்சனி பலம் இழந்தால் நமக்கு இந்த 140 நாளும் யோக காலகட்டங்கள். அப்போ ஜாலியாக சுற்றி திரியக்கூடிய காலகட்டங்கள். ஆனாலும் எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்தது நம்பர் 2, குரு பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவாங்க, குரு பகவான் 10ல் வந்தால் பதவியும் பறிபோகும் அப்படிம்பாங்க. பதவின்னா என்ன? உத்தியோகம், தொழில், இதில் சறுக்கல் நிலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த சறுக்கல் நிலை ஏற்படுறத தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள். 7 உள்ள சனி பகவான் வக்ரமானதுனால அந்த சறுக்கல்களும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க, பிரகஸ்பதியான குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடமான கன்னியை 5ஆம் பார்வையான விசேஷ பார்வையில் பார்க்குறார். அப்போ 2ஆம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் வாக்கு, தனம், குடும்பம். அப்போ இதுவரையிலும் சொன்ன சொல் பலிதமாகாமல் சங்கடங்களை சந்தித்த சிம்மராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக வாக்கு பலிதம் ஏற்பட்டு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். இதை தவிர தனம், பொருளாதாரத்தில் கடன் வாங்கிக்கிட்டே இருந்தோம், திருப்பி கொடுக்க வாய்ப்புகளே இல்லாமல் இருந்துகிட்டு இருந்துச்சு. அது எல்லாம் விலகக்கூடிய காலகட்டங்கள் இந்த சனி வக்ரமான காலகட்டங்களில் பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்கறதுனாலையும். அடுத்தது நீண்ட நாட்களாக தடையும் தாமதமும் திருமணத்தில் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த சிம்ம ராசி ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ வியாழன் நோக்கு என்கின்ற குருவுடைய பார்வை 2ஆம் இடத்துல வந்துருச்சு. 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் ஆயிட்டார். அதனால் திருமணம் தடை தாமதம் விலகி வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இதை தவிர ராசிக்கு 10ல் உள்ள குரு பகவான் உங்களுடைய ராசியின் 4ஆம் இடமான வண்டி, வாகனம், மாத்ருஸ்தானம் மற்றும் வீடு ஸ்தானம் இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால நீண்ட நாட்களாக வாடகையிலேயே கொடுத்துன்னு இருந்துகிட்டு இருந்தேன் சாமி, எனக்கு வீடே அமையலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த 140 நாளில் கண்டிப்பாக ஒரு வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இடம் வாங்கி கட்டக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு, இல்லை அபார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு.
அதே போல் சிம்ம ராசி அன்பர்களுக்கு பொறுத்தளவுக்கு வண்டி வாகனமே அமையாமல் இருந்துட்டு இருந்துச்சு. அப்போ சைக்கிளில் போயிட்டு இருந்தவங்களுக்கு 2 வீலர் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வக்ர காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர 2 வீலரில் போயிட்டு இருந்தவங்க கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த சனி வக்ர காலகட்டங்களில் உண்டு. அதே போல் காரில் போயிட்டு இருந்தவங்க லேவிஷான சேடன் கார், பிரம்மாண்டமான கார், லேவிஷ் கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டா அப்படின்னாக்க உண்டு. இதை தவிர உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்கறதுனால சிம்ம ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு வேலையே கிடைக்காமல் இருந்துச்சு. என்ன எங்கே போனாலும் ஃபெயிலியர். கடைசி ரவுண்டு வரலும் போனேன் சாமி, எதனால் நிப்பாட்டினாங்க, ஏன் நிப்பாட்டினாங்கன்னு தெரில, கூப்பிடவே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த சிம்மராசி என்பவர்களுக்கு பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்கறதுனால வேலையில் உள்ள இடைஞ்சல்கள் அத்தனையும் தீர்ந்து நல்ல வேலை கிடைக்கும். ஒரு சில பேர் கான்ட்ராக்டில் வேலை செஞ்சிட்ருப்பாங்க, அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர ஜோதிட சாஸ்திரத்தில் 6ஆம் இடம் அப்படின்றது ரண ரோக சத்ருஸ்தானம். உங்களுடைய அனுகூல சத்ருவாக இருந்துக்கிட்டு கூட இருந்தே குழிபறித்த நண்பர்கள் அத்தனை பேரும் இந்த காலகட்டங்களில் உங்கள்கிட்ட சரணாகதி அடைஞ்சி செய்தது தப்பு அப்படின்னு உணரக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டங்கள். அதே போல் ரோகத்தில் படுத்துக்கிட்டு இருந்தவங்க சிம்மராசியை சேர்ந்தவங்களுக்கு உடல் நலத்தினால பாதிப்பு ஏற்பட்டு படுத்துக்கிட்டு இருந்த ஆஸ்பத்திரியில் படுத்துட்டு இருந்தவர்களுக்கு இந்த சனி வக்கரத்தினால ஆஸ்பத்திரியிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி பொருளாதார விநியோகங்கள் எல்லாமே பிரச்சனைகளில் இருந்து வாயின கடனை கொடுக்க முடியாமல் இருந்த காலகட்டங்களும் இந்த காலகட்டங்களில் இருந்துச்சு. இப்போ அது எல்லாமே விலகக்கூடிய காலகட்டம். அப்போ அதனால் இந்த காலகட்டங்கள் மிக யோகமான காலகட்டங்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு. சிம்மராசி நேயர்கள் பார்க்கும்பொழுது 3ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படும், புதிய தெம்பு வரும், தைரியம், தன்னம்பிக்கை கூடும், எல்லாமே டக்குன்னு செஞ்சு முடிச்சிருவீங்க, எல்லாமே பாட்டு ஆச்சரியப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இப்போ ஏற்பட போகுது. அது இல்லாமல் பயணங்கள் தொடர்ந்து அப்படி இருக்கும். உங்களுக்கு நிறைய பயணங்கள் வரும். சில பேர் அதிக தொழிலாக வச்சுருப்பாங்க, அவங்களுக்கெல்லாமே இப்போ நல்ல முன்னேற்றமான நேரமாக தான் இருக்க போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய சகோதரர் மூலிமா உதவிகள் கிடைக்கும். அவங்க விரும்பி உதவி பண்ணுவாங்க, உங்களுக்கு தேவையான நேரத்தில் உதவி செஞ்சு உங்களை சந்தோஷப்படுத்துவாங்க. இது மாதிரி நடக்கும். அது இல்லாமல் மனைவி வழி உறவு மூலிமா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டு தெரிஞ்சு அதை செஞ்சு கொடுப்பாங்க. இதெல்லாம் பல வழிகளில் உதவிகள் கிடைக்க போகுது உங்களுக்கு. இருந்தாலும் வாகனங்கள் செல்லும் பொழுதும் பயணங்கள் செல்லும் போதும் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும். சிறு சிறு விபத்துகள், காயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கவனமாக இருந்துட்டிங்கன்னா பெருசாகிறத தவிர்த்துடலாம். இது மாதிரி பண்ணிட்டு வரலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடம் ஆயுள் சாணம். அவர் ஆயுள்காரன் தானே, அதனால் ஆயுள் சாணம் பார்க்கறனால உங்களுக்கு ஆயுள் தான் விருத்தி தீர்க்கமாக இருக்கும். ஆயுள் விருத்தி ஏற்படும். கண்டங்கள் விலகும். அதுக்கு தான் மூலியமாக சொல்லியிருக்கேன், உஷாராக இருக்கணும். அதில் தப்பிச்சு வந்துடுவீங்க. அது இல்லாமல் எதிர்பாராத பொருள் வரவோ தன வரவோ கண்டிப்பாக சேரும். ஒரு பணமோ கொடுப்பாங்க, பொருளோ கொடுப்பாங்க. இப்போது கோயிலில் கூட ஒரு விசேஷமாக அது இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க, நீங்கள் பொருள் உதவி செய்யலாம், பண உதவி செய்யலாம். பொருள் உதவி என்ன, அந்த கோயிலுக்கு தேவையான பொருள் வாங்கி கொடுக்கலாம், கட்டுறதுக்கு, அதை யூஸ் பண்ணுறதுக்கு. இல்லை பண உதவி கொடுத்தா அவங்க அந்த பணத்தை வச்சு அவங்க வாங்கிப்பாங்க. அது மாதிரி அந்த உறவுகள், அந்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். அது அது சந்தோஷப்படுவீங்க. ஏன்னா எதிர்பார்த்த உதவி கிடைக்காம போனால் தான் எல்லோரும் கஷ்டப்படுவோம். எதிர்பாராமல் ஒரு உதவி வருதுன்னா நம்மளுக்கு அதை எதிர்பார்த்துக்க மாட்டோம். அப்போ அந்த உதவி வரும்போது நம்மளுக்கு இருக்கிற சந்தோஷம் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவோம், நம்ம முக்கியமான ரிலேஷன், ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம். நான் அது மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு வந்தது அப்படின்னு. அது மாதிரி தான் இப்போ உங்களுக்கு நடக்க போகுது. இது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் நீங்கள் உடல்நலில் கொஞ்சம் அக்கறையும் செலுத்தணும். அந்த தொடர்ந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வரலாம், ஓய்வு எடுக்கலாம். கொஞ்சம் ஓய்வு அப்பப்போ எடுத்துக்கணும். தொடர்ந்து உழைச்சிக்கினே இருக்கக்கூடாது. ஓய்வு எடுக்கிறது நல்லதாக சொல்லப்படுது. அப்போ தான் உன்னோட உடம்பும் ஆரோக்கியமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இழப்புகள்ன்ற போது உறவுகள் சம்மந்தப்பட்டது அப்படி தான் வரும். அப்போது அவங்கள பேசி அவங்கள விலைக்கு போயிடுவாங்க.
இதுவும் எதிர்பாராமல் தான் நடக்கும். அப்போ அதை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது. ஏன்னா இது வந்து நிரந்தர இழப்புகள் இல்லை. எப்பவுமே நல்லா கேட்டுங்க, குற்றம் பார்க்கல் சுற்றம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ எப்படின்னா திருப்பி அவங்க வந்து நம்மள்ட்ட சேருவாங்க. ஒரு நட்புலாம் நம்மளை விட்டு போனால் கூட திரும்பி வந்துடுவாங்க. அப்போ அவங்க அதை பார்க்காம மன்னிச்சு ஏற்றுக்கிறது தான் நம்மளுடைய மனிதனுடைய கடமை. அப்படி தான் சொல்லுவாங்க. அதுதான் ஹியூமன் பீயிங்னு சொல்லுவாங்க. அதனால் அது மாதிரி இழப்புகள், உறவுகள் விலகலாம், நட்புகள் விலகலாம். அதை பற்றி கவலைப்படாதீங்க. திரும்பி அவங்க வந்து சேருவாங்க. இல்லைன்னா நீங்களே அங்கே போய் அவங்களோட சேரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். எல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலை தான் மனிதனுக்கு எல்லாத்தையும் பிரச்சனையை உருவாக்குறது. எல்லாமே நல்லதும் நல்ல தான் வரும், கெட்டதும் நல்ல தான் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு நடந்துக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறனால வெளியூருக்கு போகிறது ஏதாவது பிளான் பண்ணியிருப்பீங்க. அப்போது திட்டமிட்டிருப்பீங்க. அந்த வெளியூருக்கு போயிட்டு வரலாம். நல்ல பலன் தான் நடக்கும். எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்துருப்பீங்க. அது ஆன்மீக சுற்றுலா வந்தால் கோயில் போயிட்டு வருவீங்க. அது மூலிமா முடியாத விஷயம்லாம் முடியும். இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா ஒரு சில கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தீங்கன்னாக்கா அந்த சக்தி நம்மளுக்கு கூடயே வந்து அந்த வைப்ரேஷன் வீட்டு வரைக்கும் வரும் இல்லையா, வந்து அது மூலிமா நல்லது நடக்கும். இதெல்லாமே நம்மளுக்கு தெரியாதானா, அது கண்டிப்பாக நடக்கும். அப்போ தான் நம்ம யோசிப்போம், நம்ம இந்த கோயில் போயிட்டு வந்தோம்ல அப்படின்னு நினைப்போம். இது மாதிரிலாம் தான் நடக்கும். அந்த மாதிரி நடக்கும். அது மூலிமா பிரயாணங்கள் மூலிமா நட்பலன் நடக்கும். வெளிநாட்டு தொடர்பு மூலிமா நல்ல உதவிகள் கிடைக்கும். அவங்க வந்து பொருள் வாங்கி கொடுப்பாங்க, நீங்கள் விற்பீங்க. நீங்கள் எங்கேருந்து பொருள் வாங்கி கொடுப்பீங்க, அவங்க விற்று கொடுப்பாங்க, அதில் காசு கிடைக்கும். தொடர்பு மூலிமா நல்ல வருமானங்கள் வரும். இது மாதிரிலாம் செய்யப்படும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. அடிக்கடி வந்து நீங்கள் பிரயாணங்கள் மேற்கொண்டு தான் இருக்க போகிறீங்க. எல்லாமே நடக்கும். அது இல்லாமல் குடும்பத்தில் வந்து கொஞ்சம் மந்தமான போக்காக தான் இருக்குது. அதனால் வந்து யாரையும் நீங்கள் பகைச்சிக்காமல் திட்டாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லதாக நடக்க போகுது. இந்த ஆடி மாத கிரகநிலை பயிற்சி பார்க்கும்போது ஏற்ற இறக்கமாக தான் இருக்க போகுது. ஒவ்வொன்றும் இல்லைனா கூட ஓரளவுக்காவது கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நிம்மதியான வாழ்க்கை தான் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், வாழ போகிறீங்க. அதனால் எதுக்கும் பயப்பட வேணாம். நல்லது தான் நடக்கும். நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வாங்க. இறை வழிபாடு பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் இந்த சிவபெருமானை வணங்கிட்டு வாங்க. உங்கள் ராசியாதிபதிக்கு சூரியனுக்கு அதிதேவதை சிவன் தான் சொல்லப்படுறாரு. சிம்ம ராசிக்குண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு பாத்துட்டீங்கன்னா நேரடியாக 7ஆம் பார்வையாக சனி பகவான் பார்த்துட்டு இருக்கின்றார். அதாவது கண்ட சனி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. கண்ட சனி என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்ப கண்டசனி வந்ததோ அப்ப இருந்து கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, திருமணத்துல தாமதமாகிறது, பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனைகளை கொடுப்பது, நல்ல சொந்த தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் அதுல வியாபாரம் குறைவாக இருப்பது, வருமானம் குறைவாக இருப்பது, இது எல்லாமே வந்து கண்ட சனியில நடந்துட்டு இருக்கும். இப்போ சனி பகவான் பாருங்க, இங்க இருந்து இங்க வரும் பொழுது அந்த கண்டச்சனியினுடைய தாக்கம் கொஞ்சம் குறையும். அப்ப கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கா போறது, வியாபாரங்கள் கொஞ்சம் செழிப்பா இருக்கிறது, ஏதாவது ஒரு வழிவகையில பார்ட்னருக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதெல்லாமே உங்களுக்கு விலகி போறதுக்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். ஆனாலும் சனி பகவான் இங்க இருக்கிறதுனால இந்த 2 பக்கத்துக்கும் இருக்கக்கூடிய பலன்களை நிச்சயமாக கொடுப்பார். இப்ப சனி பகவான் பாருங்க எத்தனை இடத்துல தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கிறது அந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல உங்களுக்கு எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகம் ரீதியான ஒரு அனுபவத்தையும் ஒரு பாதிப்பையும் நிச்சயமாக கொடுத்து பிற்காலத்துல நன்மையை கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்ல. இப்போ 2ஆ பிரிக்கணும் நாம. ஒண்ணு சனி பகவானுடைய வக்ரம் அல்லது சனி வக்ரம் இல்லாத ஜாதகம். உங்க ஜாதகத்துல பாருங்க சனி வக்ரமாக இருந்தால் இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும். அதே போல பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணலாமா, புதுசா ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிற சில யோசனைகள் வரும். பார்ட்னர் போட்டு பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் அது ஒரு நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார். வியாபாரத்துல நல்ல செழிப்பா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், வெளியூர் வெளிநாடு பயணங்கள், அதன் மூலமாக ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றதுக்கு மூலமாக ஒரு நல்ல லாபங்கள், இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்க, உங்க ஜாதகத்துல சனி வக்ரம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இது சார்ந்து அப்படியே ஆப்போசிட்டா பலன் வரும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கிறது, அதே போல வியாபாரத்துல கொஞ்சம் செழிப்பு இல்லாம இருப்பது, நீங்க செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களிலுமே ஒரு தடை தாமதங்கள், புத்தி மழுங்கி போவது, யோசிக்க முடியாத ஒரு சிந்தனைகள், எது பண்ணாலும் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிறது. அதனால என்ன பண்ணணும்னா கொஞ்சம் பொறுமையா போகணும். நமக்கு சனி வக்ரம் இல்ல,
அதனால இந்த காலகட்டங்களை கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணணும். சனி வக்ர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் நமக்கு எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வச்சுட்டு நீங்க அதன்படி கொண்டு போயிட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்க மாட்டார். அடுத்தது பாருங்க, இது ரெண்டுமே சனி வக்ரமானவங்களுக்கும் சனி வக்ரம் இல்லாதவங்களுக்கும் ஒரு பலனை நம்ம கொடுக்குறோம். இப்போ உங்க ஜாதகத்துல இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல எந்த கிரகம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரியாது. ஆனா இந்த இடத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ உங்க ஜாதகத்துக்கு நேரடியா உங்களைய பார்க்கிறார். அப்போ சந்திரன்னா உங்களுடைய எண்ணம், உங்களுடைய செயல், நீங்களுடைய வளர்ச்சி, நீங்க என்ன செய்தாலும் அதோடைய பெயர் புகழ கொடுக்கக்கூடியது உங்களுடைய சந்திரன். இப்ப சனி நேரா அதை பார்க்கும் பொழுது இதெல்லாமே கொஞ்சம் குறைப்பார் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது வீடு, மனை, சொத்துக்கள், வண்டி வாகன யோகங்கள், தாய்க்கு ஏதாவது ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்துறது, இது சார்ந்த வண்டி வாகனங்கள் ஏதாவது பிரச்சனைகள், பழுதுகள், அதற்கு ஏதாவது செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், அல்லது வண்டி மாத்துறது, ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடம் வாங்குறது, அல்லது சொந்த வீட்டுல கொஞ்சம் நிம்மதி இல்லாம இருக்கிறது, அல்லது சொந்த வீட்டை விட்டுட்டு போயிடலாமா அப்படிங்கிற எண்ணத்தை எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அது மட்டும் இல்லாம 4ஆம் இடங்கிறது உங்களுடைய ஆரோக்கியத்தை சொல்றதுனால உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கறதுல நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டை பார்க்கிறார். ராசிக்கு 6ஆம் வீட்டை தொடர்பு கொண்டாலே கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுப்பார். கடன் வாங்கி ஏதாவது செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், அல்லது மருத்துவ செலவு செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு, வேலை சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுப்பது. ஏன்னா 6ங்கிறது உத்தியோகஸ்தானம்னு சொல்றோம். அப்ப வேலையில பிரச்சனைகளை கொடுப்பது. அடுத்தது பாருங்க, இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது கேஸ், வம்பு வழக்குகளை கொடுக்கறது. தேவையில்லாம ஏதாவது ஒரு கேஸோ வம்பு வழக்குகளோ சின்ன ஒரு மைனர் மிஸ்டேக்கா வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். சோ அதனால இதுல எல்லாமே கவனமாகிருங்க. சனி ராகுவை பார்க்க, ராகு உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால 8ஆம் இடம் அப்படிங்கிறது கண்டங்கள், உங்களுடைய ஆயுள் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும். இங்க இருக்க வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இங்க வந்ததுக்கு அப்புறம் ராகு நேரா, சனி நேரா ராகுவை தொடர்பு கொள்றதுனால கொஞ்சம் இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். அதே போல 8ஆம் இடம் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக ஏதாவது கண்டங்கள் வருவதற்குண்டான வாய்ப்போ, நோய் தாக்கங்களோ, தேவையில்லாத ஒரு கெட்ட பெயர் வருவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. பெருசா ஷேர் மார்க்கெட், MLM சீட்டு, இது போல பிட்காயின் சார்ந்த விஷயத்துல இந்த காலகட்டங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். பண்ணால் கொஞ்சம் லாக் ஆகுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்க, உங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கு. நம்ம முதலே சொல்லிட்டு கணவன் மனைவிக்குள்ள திருமணம் சார்ந்த விஷயங்கள் தடையாகிறது, இந்த விஷயத்த கொடுப்பார். அடுத்து உங்களுக்கு 9ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். 9ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால அப்பாவுக்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள், சின்ன சின்ன பிரச்சனைகள், உயர்கல்வி சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள், அதுல ஏதாவது ஒரு தடை தாமதங்கள் ஆகுவது, கோவில் கட்டுமான பணிக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், வெளியூர் வெளிநாடு பயணங்கள் ஒரு தடை தாமதங்கள் ஏற்படுவது, இது எல்லாமே நடக்கும். இது இந்த சனி வக்ர பயிற்சி மூலமாக நடக்கக்கூடிய ஒரு பலன். ஆனாலும் உங்க ஜாதகத்துல வக்ரமாக சனி இருந்தால் இதுல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். சனி வக்ரம் இல்லைன்னா இதுல ஒரு இறக்கத்தை கொடுப்பார் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்க ஜாதகத்துல இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரியும், சனி உங்க ஜாதகத்துல எந்த இடத்தில் இருக்கின்றாரோ அதற்கு தகுந்த மாதிரியும் தசாபுத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். இப்ப இதற்குண்டான வழிபாடுகள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அப்போ சனி பகவான் பாருங்க, 10, 11 தொடர்பு ஏற்படும் பொழுது கடினமான உழைப்பு இந்த காலகட்டத்துல நீங்க செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். இதே உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இல்லைன்னா புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. தொழில்ல எந்த மாற்றத்தையும் செய்ய வேண்டாம். தொழில் ரீதியாக நீங்க என்ன விஷயங்கள் செய்தாலும் அது உங்களுக்கு மிகப்பெரிய டிராபேக் கொடுத்து விடும். அதனால என்ன இருக்குதோ அதை கொண்டு போங்க. லாபம் வரலினாலும் பரவாயில்ல, இந்த சனி வக்ர பயிற்சி முடிந்ததுக்கு அப்புறம் நிச்சயமாக மிகப்பெரிய லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல பாருங்க, உங்க ஜாதகத்துல இன்னும் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல எந்தெந்த கிரகங்கள் இருக்கின்றார்களோ அந்த கிரகம் சார்ந்த ஏதாவது ஒரு சின்ன சின்ன பாதிப்புகளையும் அதற்குண்டான யோகத்தையும் நிச்சயமாக சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். தீராத ஆசைகள், நிறைவேறாத ஆசைகள், இதெல்லாமே நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதே போல 2ஆம் திருமணம், 11ஆம் இடம் அப்படிங்கிறது 2ஆம் திருமணம் அப்படின்னு சொல்றோம். யாருக்காவது 2ஆம் திருமணம் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள், அதற்குண்டான பொண்ணோ மாப்பிள்ளையோ நீங்க தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலத்தை பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு அதற்குண்டான வாய்ப்புகளை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். 10 அப்படின்னா கர்மஸ்தானம் சொல்றோம். அதனால குடும்பத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனத்துல கொஞ்சம் கவனமா போயிட்டு வாங்க. சனி ராகுவை பார்க்கும் பொழுது இரவு நேர பயணத்தையும் கொஞ்சம் தவிர்த்துக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். நண்பர்களோடையும் உங்களுடைய கூட்டாளிகளோடையும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும். நோய் சார்ந்த விஷயங்கள், ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க.
நரம்பு சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமா இருங்க. ராகு அப்படின்னா நரம்புன்னு சொல்றோம். நாம இப்ப கோச்சாரப்படி கிரகங்கள் எது தொடர்பு கொள்ளுதோ அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப சனி ராகு பார்க்கும்போது, அதுவும் 12ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு மருத்துவ செலவை சொல்றதுனால நரம்பு சார்ந்த விஷயங்கள், சரியா தூக்கம் வராம இருக்கிறது, இது எல்லாமே கொஞ்சம் உண்டு. சோ நீங்க இந்த மேஷ ராசி சனி வக்ரமாக உங்க ஜாதகத்தில் இருந்தால் மிகப்பெரிய யோக பலனையும், வக்ரம் இல்லாம இருந்தால் உங்களுடைய தொழிலையும், உங்களுடைய லாபத்திலும், உங்களுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். மற்றபடி உங்க ஜாதகத்துல தசாபுத்தி எப்படி செயல்படுதோ அதே போல சனி பகவான் எங்க இருக்கின்றாரோ, இந்த 6 கட்டங்கள்ல என்ன கிரகங்கள் இருக்கின்றதோ அதை பொறுத்து நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். திருநள்ளாறு சென்று வருவது, குச்சனூர் சனி பகவானை வழிபாடு செய்வது, ஊனமுற்றோர்களுக்கு உதவி செய்வது, சனி பகவான் அப்படின்னா வயதானவர்கள் சொல்றோம், வயதானவர்களுக்கு உதவி செய்வது, அதே போல தாய் தந்தையர் காலத்துல அவங்களுக்கு உதவியா இருப்பது, இது போல செயல்களை செய்யும் பொழுது சனி பகவானுடைய தாக்கங்கள் குறையும்.